என்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் பா, வெல்கம் டு தங்கமுத்து IPS அகாடமி. நம்ம ஜியோகிராஃபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகாடமில இருந்து மேப் ஸ்டடி கிளாஸஸ் ரெகுலராக கொண்டு போயிட்டு இருக்கோம். மேப் ஸ்டடினா என்ன அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே இல்லை, நம்ம தியரிட்டிக்கலாக படிக்கிற விஷயத்த மேப் இமேஜ் மூலமா எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறதா வந்து இந்த சீரீஸ்ல ஃபுல்லாகவே கொண்டு போயிட்டு இருக்கோம். எல்லாமே நிறைய பாசிட்டிவா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி ஃபர்தராக ஃபர்ஸ்ட் மேப்லேருந்து கண்டினியூ பண்ணுங்க. இதான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறேன் அப்படின்னாலும், எந்த மேப்பில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் மேப் ஆரிஜின்லேருந்து கொண்டு வரும்போது நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும். எந்த மாதிரி ஜியோகிராஃபினா என்ன, அதில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம கவர் பண்ணுறது சிலபஸ் பேஸில் தான் கவர் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம தங்கமுத்து IPS அகாடமியில் 1 இயருக்கான மேக்ஸ் பேட்ச் அண்ட் 1 இயருக்கான GS பேட்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா 7358262743 அண்ட் 9363324765 அப்படிங்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 1 இயர் மேக்ஸ் பேட்ச் எந்த டைமிங், அடுத்து GS பேட்ச் எந்த டைமிங், அந்த கிளாஸஸ் எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. இந்த மேப் ஸ்டடி கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச காம்படி எக்ஸாம் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னைக்கு மேப்ல போகலாம்பா. இன்னைக்கு மேப் நம்பர் 23 மேப் என்ன அப்படின்னா இந்தியாவில் உள்ள உயிர்கோள காப்பகங்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் மேப்பாக பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள 22nd மேப்பும் பார்த்துட்டு அடுத்து ஃபர்தராக கண்டினியூ பண்ணுங்க. இன்னைக்கு மேப்ல போகலாம். இந்தியாவில் உள்ள உயிர்கோள காப்பகம். உயிர்கோள காப்பகம்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா நிலம் மற்றும் கடலோர சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஏற்படுத்தப்படுது. நிலம் மற்றும் கடற்கரையோரமாக உள்ள சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதான் உயிரை காப்புக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்படுது உயிர்கோள காப்பகம் சொல்லுவாங்க. அவ்வளவுதான். இந்த உயிர்கோள காப்பகம் அப்படிங்கிறது இந்தியாவில் மொத்தம் எத்தனை உயிர்கோள காப்பகம் இருக்குன்னா 18 உயிர்கோள காப்பகம் இருக்கு. அது யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது. புக்கு டேட்டா படி 11 அங்கீகரிச்சிட்டாங்க. புக்கு டேட்டா படி 11 அங்கீகரிச்சிட்டாங்க. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டா படி இப்போ அங்கீகரிச்சிருக்காங்க. மத்திய பிரதேஷ் பன்னா அப்படிங்கிற ஒன்று இப்போ அங்கீகரிச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து இந்தியாவில் மொத்தம் 18 உயிர்கோள காப்பகங்கள் இருக்கு. அதுல புக்கு டேட்டா படி யுனெஸ்கோவால 11 உயிர்கோள காப்பகம் அங்கீகரிக்கப்பட்டது. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் படி 12வதா பன்னா அப்படிங்கிற உயிர்கோள காப்பகம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு மத்திய பிரதேஷ். ஓகேவா? அது தமிழ்நாட்டில் 3 உயிர்கோள காப்பகம் இருக்கு. கொஞ்சம் பார்த்துலாமா? இந்தியாவில் மொத்தம் எத்தனை உயிர்கோள காப்பகம் இருக்கு? 18 உயிர்கோள காப்பகம். அது புக்கு டேட்டா படி எத்தனை அங்கீகரிச்சது? 11. இப்போ லாஸ்ட்டாக அங்கீகரிக்கப்பட்டது கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டா ஒன்று அங்கீகரிச்சிருக்காங்க. எந்த மாநிலம்? மத்திய பிரதேஷ். எனது பன்னா அப்படிங்கிறது அங்கீகரிச்சிருக்காங்க. இப்போ தற்போது இருக்கிற உயிர்கோள காப்பகம் அப்படின்னா யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது 12 உயிர்கோள காப்பகங்கள் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டதை மட்டும் பார்த்துடலாம். 12 அங்கீகரிச்சிருக்காங்களா? அதை நான் ரெட் மார்க் பண்ணியிருக்கேன். அங்கீகரிக்காத மீதி இருக்கிறத வந்து நான் ப்ளூ மார்க் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் போயிடலாம். தமிழ்நாட்டில் 3 உயிர்கோள காப்பகங்கள் நீலகிரி, அகஸ்தியமலை, மன்னார் வளைகுடா. இன்னொரு டைம் சொல்லலாம், ஒவ்வொரு ஸ்டேட்டாக போயிடலாம். தமிழ்நாட்டில் நீலகிரி, அகஸ்தியமலை, மன்னார் வளைகுடா. இன்னொரு டைம் நீலகிரி, அகஸ்தியமலை, மன்னார் வளைகுடா. அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா பெரிய நிக்கோபார். இந்த 4 மட்டும் சொல்லிடலாமா? தமிழ்நாட்டில் நீலகிரி, அகஸ்தியமலை, மன்னார் வளைகுடா, அந்தமான் நிக்கோபார், பெரிய நிக்கோபார். 4 முடிஞ்சா? அப்படியே மேலே வந்தோம் அப்படின்னா இதே மாதிரிலாம் ஆந்திரா. இங்கே வந்து ஒடிஷா. ஒடிஷாவில் என்ன இருக்கு? சிம்லிபால். ஒடிஷாவில் சிம்லிபால் உயிர்கோள காப்பகம். இப்போ 5 முடிஞ்சா? என்னென்னது? நீலகிரி, அகஸ்தியமலை, மன்னார் வளைகுடா, பெரிய நிக்கோபார், சிம்லிபால். அதுக்கடுத்து இங்கே வந்து வெஸ்ட் பெங்காலில் சுந்தரவனம் உயிர்கோள காப்பகம். அதே மாதிரி மேகாலயாவில் நோக்ரெக். இந்த 3 படிச்சிடலாமா? சிம்லிபால், சுந்தரவனம், நோக்ரெக். இன்னொரு டைம் சிம்லிபால் வந்து ஒடிஷா, சுந்தரவனம் வந்து வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம், நோக்ரெக் வந்து மேகாலயா. இன்னொரு டைம் சிம்லிபால் வந்து எந்த மாநிலம்? ஒடிஷா. அதுக்கடுத்து வந்து வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளத்தில் என்னது? சுந்தரவனம். நோக்ரெக் அப்படிங்கிறது மேகாலயா. கீழே 4 மேலே 3 பார்த்தோமா? 7 இதை சேர்த்து சொல்லிடலாமா? தமிழ்நாட்டில் 3 என்னென்ன? நீலகிரி, அகஸ்தியமலை, மன்னார் வளைகுடா. அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா பெரிய நிக்கோபார். அடுத்து மேலே போனால் ஒடிஷாவில் சிம்லிபால். அதுக்கடுத்து மேலே போனால் மேற்கு வங்காளத்தில் சுந்தரவனம். அதுக்கடுத்து மேலே போனால் மேகாலயாவில் நோக்ரெக். 7 முடிஞ்சிச்சா? அதுக்கடுத்து பேலன்ஸ் எத்தனை இருக்கு? 5 இருக்கா? அப்போ மேலே வந்து சிக்கிமில் கஞ்சன்ஜங்கா. 5ல் 1 முடிஞ்சிச்சு. சிக்கிமில் கஞ்சன்ஜங்கா. இங்கே உத்தரகாண்டில் நந்தாதேவி. இது 2 படிச்சுக்கலாமா? சிக்கிமில் என்னது? கஞ்சன்ஜங்கா. உத்தரகாண்டில் நந்தாதேவி. முடிஞ்சா? அதுக்கடுத்து இங்கே வந்து சத்தீஸ்கருக்கும் மத்திய பிரதேசுக்கும் சென்டரில் இருக்கிறது அமர்கண்டக். என்னது? சென்டரில் இருக்க அமர்ந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மத்திய பிரதேசுக்கும் சத்தீஸ்கருக்கும் இடையில அமர்ந்திருக்காங்க. அப்போ அமர்கண்டக் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து மத்திய பிரதேசத்துக்கு பச்மாரி, பன்னா. பன்னா தான் வந்து கடைசி அங்கீகரிக்கப்பட்டது. ஓகே, அந்த 3 மட்டும் சொல்லிடலாமா? மேலே 2 என்னது? உத்தரகாண்டில் நந்தாதேவி, சிக்கிமில் கஞ்சன்ஜங்கா. அடுத்து மத்திய பிரதேசில் பச்மாரி, பன்னா. அதுக்கடுத்து இங்கே சத்தீஸ்கருக்கும் மத்திய பிரதேஷ்க்கு இடையில உள்ளது அமர்கண்டக். இந்த 12 சேர்த்து சொல்லிடலாமா? 12 யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து 3 இது தமிழ்நாட்டில் 3 நீலகிரி, அகஸ்தியமலை, மன்னார் வளைகுடா. கீழே பெரிய நிக்கோபார். அப்படியே ஒடிஷாவில் போனோம்னா
சிம்லிபால். அதுக்கடுத்து மேலே மேற்கு வங்காளத்தில் போனோம்னா சுந்தரவனம். அதுக்கடுத்து மேகாலயாவில் போனோம்னா நோக்ரக் உயிர்கோள காப்பகம். அதுக்கடுத்து சிக்கிம் போனோம் அப்படின்னா கஞ்சன்ஜங்கா. அதுக்கடுத்து அப்படியே மேலே போனோம் அப்படின்னா உத்தரகாண்டில் நந்தாதேவி உயிர்கோள காப்பகம். முடிஞ்சா அதுக்கடுத்து உள்ள சென்டரில் 3 இருக்குது. மத்திய பிரதேசுக்கும் சத்தீஸ்கருக்கும் இடையில அப்படின்னா அமர்ந்தோம் அப்படின்னா அமர்ந்தா கண்டம் ஒரு ஞாபகம் வச்சுக்கலாமா? அப்போ அமர்கண்டக் அப்படிங்கிறது மத்திய பிரதேசுக்கும் சத்தீஸ்கருக்கும் சென்டரில் இருக்கிறது. அடுத்து மத்திய பிரதேசில் இருக்கிறது பச்மாரி, கடைசியாக அங்கீகரிக்கப்படுது பன்னா. 12 முடிஞ்சா ஒன்ஸ் ரீகால் பண்ணி பாருங்க. அப்படியேமோ சேர்ந்தே படிச்சிங்க அப்படின்னா அப்படி ரிவைஸ் பண்ணிடலாமா? அகைன் சொல்கிறதுக்கு காரணம் நீங்கள் அப்படி மேப் பார்க்குறீங்க, 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அந்த 5 மினிட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் வேல்யூவான ஒன்று. அதை நீங்கள் எஃபெக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத மாறி மாறி சொல்கிறேன். அது 12 முடிஞ்சா மொத்தம் 18ல் 12 முடிச்சாச்சு. அங்கீகரிக்கப்படாத உயிர்கோள காப்பகம் எது அப்படின்னா குஜராத்தில் உள்ள கட்ச் வளைகுடா, ஆந்திராவில் சேஷாலம் உயிர்கோள காப்பகம். அதுக்கடுத்து மேலே ஹிமாச்சல் பிரதேசில் குளிர்பாலைவனம். இந்த 3 சொல்லிடலாமா? ஹிமாச்சல் பிரதேசில் குளிர்பாலைவனம், குஜராத்தில் கட்ச் வளைகுடா, ஆந்திராவில் சேஷாலம் உயிர்கோள காப்பகம். இன்னொரு டைம் மேலே ஹிமாச்சல் பிரதேசில் குளிர்பாலைவனம், அப்படிங்கிட்டு இங்கிட்டு வந்தோம் அப்படின்னா குஜராத்தில் கட்ச் வளைகுடா, அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா ஆந்திராவில் சேஷாலம் உயிர்கோள காப்பகம். முடிஞ்சா அடுத்து இங்கே 3 அருணாச்சல பிரதேசில் பிரம்மபுத்திரா உள்ள வரத திகாங் சொல்லுவாங்களா? அப்போ திகாங் அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். திகாங் உயிர்கோள காப்பகம் அருணாச்சல பிரதேஷ். அடுத்து அஸ்ஸாமில் 2 இருக்குது, திப்ரு மனாஸ். அஸ்ஸாமில் 2, திப்ரு மனாஸ். இந்த 3 மட்டும் சொல்லிடலாமா? அருணாச்சல பிரதேஷ் திகாங், திகேங், அஸ்ஸாமில் திப்ரு மனாஸ். இப்போ அந்த 6 மட்டும் சொல்லலாமா? மேலே குளிர்பாலைவனம், மேலே வந்து குளிர்பாலைவனம் ஹிமாச்சல் பிரதேஷ், குஜராத்தில் கட்ச் வளைகுடா, அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா ஆந்திராவில் சேஷாலம் உயிர்கோள காப்பகம். அதுக்கடுத்து அஸ்ஸாமில் 2 திப்ரு மனாஸ். அதுக்கடுத்து அருணாச்சல் பிரதேசில் திகாங். முடிஞ்சிச்சா? இப்போ இந்த 18 அப்படி 6 சொல்லிடலாமா? இந்த மேப்பில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் உயிர்கோள காப்பகம் அப்படின்னா உயிரை காப்பாற்றுறதுக்காக நிலம் மற்றும் கடலோர பகுதிகளுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. இந்தியாவில் மொத்தம் 18 உயிர்கோள காப்பகம் இருக்குது. அதில் எத்தனை யுனெஸ்கோவில் அங்கீகரிக்கப்பட்டது? புக்கு டேட்டா படி 11 அங்கீகரிச்சிட்டாங்க. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டா படி லாஸ்ட்டாக வந்து ஒன்று அங்கீகரிச்சிருக்காங்க, மத்திய பிரதேசில் பன்னா அப்படிங்கிறது. தற்போது அங்கீகரிக்கப்பட்ட உயிர்கோள காப்பகம்னா 12 அங்கீகரிச்சிருக்காங்க. ஓகேவாப்பா? அதில் தமிழ்நாட்டில் உள்ளது 3. இப்போ 6 சொல்லிடலாமா? தமிழ்நாட்டில் 3 என்னென்ன? நீலகிரி, அகஸ்தியமலை, மன்னார் வளைகுடா. அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா அந்தமான் நிக்கோபாரில் பெரிய நிக்கோபார். 4 முடிஞ்சா அப்படியே மேலே போனோம் அப்படின்னா ஒடிஷாவில் சிம்லிபால் உயிர்கோள காப்பகம். அதுக்கு மேலே வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளத்தில் போனோம்னா சுந்தரவனம் உயிர்கோள காப்பகம். அதுக்கு மேலே போனால் மேகாலயாவில் நோக்ரக் உயிர்கோள காப்பகம். அதுக்கு மேலே போனால் சிக்கிமில் கஞ்சன்ஜங்கா உயிர்கோள காப்பகம். அப்படியே அங்கே மேலே போனால் உத்தரகாண்டில் நந்தாதேவி உயிர்கோள காப்பகம். அடுத்து சென்டரில் 3 மத்திய பிரதேசில் பச்மாரி பன்னா. மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கருக்கு இடையில அமர்ந்தோம்னா கண்டம் வரும், அமர்கண்டக் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். முடிஞ்சா அடுத்த 6 என்ன அப்படின்னா மேலே குளிர்பாலைவனம் ஹிமாச்சலில், அப்படியே கீழே வந்தோம்னா குஜராத்தில் கட்ச் வளைகுடா, அப்படியே இங்கிட்டு வந்தோம்னா ஆந்திராவில் சேஷாலா உயிர்கோள காப்பகம். அடுத்து அஸ்ஸாமில் 2 திப்ரு மனாஸ். அதுக்கடுத்து மேலே போனோம் சொன்னா அருணாச்சல பிரதேசில் திகாங். மொத்தம் 18 உயிர்கோள காப்பகம் முடிச்சாச்சுப்பா. இது 6 ரவுண்ட்ஸ் அப்படியே படித்த மாதிரி ரிவைஸ் பண்ணிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தவங்க நம்புறேன். அடுத்த மேப்பில் ஃபர்தராக பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட்ப்பா. தேங்க்யூ.